ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங் ஆல். இன்றைக்கி சண்டே. ஸோ சண்டே எங்கெல்லாம் ஷாப்பிங் போகிறேன், என்னெல்லாம் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அதாவது ட்ரக் ஸ்டோர்னு சொல்லுவாங்க, அங்கே தான் போயிருந்தேன். போயிட்டு டொமேட்டோ கேன் ஒன்று வாங்கினேங்க. இங்கே ஒரு டொமேட்டோ அவ்வளோ காஸ்ட்லி. நியர்லி இந்தியன் அமௌண்ட்டுக்கு 60 ருபீஸ் வரும் ஒரு டொமேட்டோ. சரி, அதுக்கு பதில் இந்த கேன் வாங்கினேன் இல்லைங்களா, டின்னு, அதுவே 60 ருபீஸ் தான். சரி, அது வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு போனேன். அப்புறம் எக்கு, மில்க் வாங்கினேன். இது வந்து 1 லிட்டர் மில்க்குங்க. இந்திய அமௌண்ட்டுக்கு ஒரு 100 to 110 ருபீஸ் வரும். நெக்ஸ்ட்டு கேர்ட் எடுத்தேன். இது வந்து 70 ருபீஸ் வரும் இந்தியன் அமௌண்ட்டுக்கு. அப்புறம் பனானா, இந்த 5 பனானா இருக்குது பார்த்தீங்களா, அதுவே காஸ்ட் அரௌண்ட் 70 ருபீஸ் வரும் இந்தியன் அமௌண்ட்டுக்கு. இந்தியாவிலலாம் எவ்வளோ பனானா சாப்பிட்ருப்போம். இது இங்கே வந்து 5 பனானா, 4, 1 அப்படி வாங்கணுன்னா கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, இங்கே அதுதான் கிடைக்குது ஆக்சுவலி. ஸோ ஷாப்பிங் அந்த ஷாப்பில் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு கடை போனோம். அது கொஞ்சம் தூரமாக போகணும். அப்படியே போகிற வழியில் வியூ எல்லாம் நல்லா இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டே போனேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஷாப் வந்திருக்கோம். இங்கே வந்து இந்த கடையில் ஸ்நாக்ஸ்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். சீப் அப்படின்னா மினிமமே இந்தியன் அமௌண்ட்டுக்கு 60 ருபீஸில் ஸ்டார்ட் ஆகும். இவங்க ஜப்பானீஸ் வந்து 100 to 110 yen, அதுதான் இங்கே வந்து சீப் அமௌண்ட். அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் எல்லா பொருளும். ஸோ இஞ்சி வாங்கினேன். அப்புறம் வந்து இது பீன்ஸு ஃப்ரைட் பீன்ஸுன்னு சொல்லிட்டு, இது டேஸ்ட்டு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்தியாவில் சாப்பிட்றது அது பெப்பர், அப்புறம் சால்ட், சில்லி பவுடர்ஸ்லாம் போட்டு நல்லாயிருக்கும் காரமாக. இந்தியாவில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அது ஒன்று எடுத்துட்டேன். அப்புறம் வந்து கோகோனட் மில்க். இங்கே வந்து மோஸ்ட்லி டின் ஐட்டம்ஸ் தாங்க யூஸ் பண்ணுவாங்க. சரி, கோகோனட் மில்க் வச்சு புலாவெல்லாம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அப்புறம் அங்கே நிறைய ஜாம் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே என்னென்னா ஃபுட்டுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இங்கே பீப்புள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து ஸ்ட்ராபெரி ஜாம். இந்த ஜாமில் அதோடைய சீட்ஸ் கூட நம்ம பார்க்கலாம், அவ்வளோ ப்யூராக இருக்கும். இருக்கிற எல்லா ஜாம்ஸ்லேயும் அந்த ஃப்ரூட்ஸோட பல்ப்பு, சீட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ எங்கள் ஃபுட் வந்து அவ்வளோ ப்யூராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வெல்லம் வேணும் எனக்கு. ஸோ அது பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். இங்கே வந்து கட்டி வெல்லமும் இருந்தது, தூள் வெல்லமும் இருந்தது. இது வந்து 1/2 kg, அப்புறம் தூள் வெல்லம் வந்து 1 kg தான் அவைலபிள் இருந்தது. சரி, ஒன்று எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு எடுத்தேன். அப்புறம் வந்து இது ஃப்ராசன். ஆக்சுவலி வேறு வழி இல்லைங்க, எங்கள் வெஜிடபிள்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது இருந்தாலாச்சும் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எடுத்தேன். அப்புறம் இதை பார்த்தா என்ன ஞாபகம் வருது, கோலி சோடா தானே ஞாபகம் வருது. எனக்கு அதை பார்த்தா தான் ஞாபகம் வந்துச்சு. பட் இது கோலி சோடா இல்லை, அது வந்து கண்ணாடியும் இல்லை, பிளாஸ்டிக். ஸோ அங்கே ஷாப்பிங் முடிச்சுட்டு வெஜிடபிள் ஷாப்புக்கு போயிருந்தேன். இங்கே நிறைய வெஜிடபிள்ஸ் கிடைக்கும், நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் கூட கிடைக்கும். ஸோ கீரை, அவகேடோ. நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுல மெயினாக என்னென்னா, நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் ஷாப் பண்ணணும், ஹெல்த்தியாகவும் டயட் எடுத்துக்கணும் இல்லைங்களா. அதனால் ஹெல்த்தி ஃபுட்ஸாக பார்த்து செலக்ட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே நிறைய மீன்லாம் வச்சுருந்தாங்க இல்லைங்களா. இதில் ஒரு மீனோட பேரும் எனக்கு தெரியாது, இந்த குட்டி மீனோட பேரும் எனக்கு தெரியாது. நான் இந்தியாவிலேயே எனக்கு நேம்ஸ் தெரியாதுங்க. ஏன்னா மோஸ்ட்லி எங்கள் அப்பா கூட தான் போவேன். அவர் எது வாங்கலான்னு சொல்லாரோ வாங்கி கொடுத்தாருன்னா பேக்கில் போட்டுட்டு எடுத்துகிட்டு வருவேன் அவர் கூட. இதை தவிர நான் வேறு ஒன்றும் பண்ண மாட்டேன். அதனால் எனக்கு இங்கே வந்து அது நேம்ஸ் கூட எனக்கு தெரியல, ஜஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு கிளம்பியாச்சு. ஸோ போகிற வழியில் அப்படியே கிளைமேட் நல்லா இருந்தது. அன்றைக்கி மழை வர மாதிரி இருந்தது. ஸோ நல்ல ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியாக போயிட்டுருந்தேன். அப்புறம் ரூமுக்கு போயிட்டு ஈவினிங் வந்து ரூம் பக்கத்தில் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி வச்சுருந்தாங்க. அது வந்து ஜாப்பனீஸ் ஃபெஸ்டிவல் அங்கே செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் எல்லாம் அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி அதை சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் இருந்தது. இதில் இந்த பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் எல்லாம் நம்ம இந்தியாவில் கூட சாப்பிட்ருக்கோம் இல்லைங்களா, அதுவும் இருந்தது. பட் ஆனால் ரொம்ப காஸ்ட்லி. அந்த பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் பார்த்திங்க இல்லையா, அது ஒன்று மட்டுமே இந்தியன் அமௌண்ட்டுக்கு 300 ருபீஸ். ஸோ எல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். அங்கே ஆல்கஹால்லாம் கூட வச்சுருந்தாங்க. என்னென்னா நார்மல் ஃபுட்ஸ் மாதிரி ஆல்கஹாலும் சேல் பண்ணுறாங்க அங்கே ஜப்பானில். அது லீகல் தான் அங்கே. ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. அதெல்லாம் பார்த்துட்டு ஃபுட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நல்லா கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தேன். ரூமுக்கு வந்துட்டு பொட்டேட்டோ கட்லட் மாதிரி செஞ்சேன். ஸோ செஞ்சு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு தூங்கியாச்சு. இது வந்து
2 டேஸ் அப்புறம் அந்த ஷாப்பிங். ஸோ சேம் அதே ஷாப்புக்கு போயிட்டு நான் எப்போ போனாலும் அந்த ஃப்ரைட் பீன்ஸ் வந்து நான் எப்போவுமே எடுப்பேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால் அது ஒன்று எடுத்துகிட்டு, இது என்னன்னே தெரியல, யாருக்குன்னா இதனுடைய நேம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்தியாவில் பார்த்ததும் இல்லை, சாப்பிட்டதும் இல்லை. அப்புறம் வந்து பனானா சிப்ஸ் இருந்தது. இதனுடைய ப்ரைஸ் வந்து 70 to 75 ருபீஸ் வரும் அந்த சின்ன பேக்கெட். ஸோ அப்புறம் வந்து ஒரு சாக்லேட் ஒன்று எடுத்தேன். நல்லாயிருக்கும் சாக்லேட் சாப்பிட்டேன். அப்புறம் இங்கே வந்து பெல்ஜியம் சாக்லேட்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. இது அமௌண்ட் அரௌண்ட் 250 to 270 ரேஞ்ச் வரும் அந்த ஒரு சாக்லேட். ஸோ நிறைய பெரிய பெரிய சாக்லேட்ஸ்லாம் இருந்தது. அப்புறம் நான் ஒரு பிஸ்கெட் எடுத்தேன். இது ஸ்ட்ராபெரி பிஸ்கெட், நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் 1 கேக். அப்புறம் வந்து ப்ரெட் ஸ்லைஸ். இங்கே பார்த்தீங்களா, எங்கள் ஜப்பானில் இந்த மாதிரி தான் கிடைக்கும். அதாவது ஸ்லைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுதான் பெரிய சைஸு, இதை விட பெருசெல்லாம் கிடைக்காது. நான் ஃபஸ்ட்டு டைம் போகும்போது இந்தியாவில் நான் பார்த்தது வேறு இல்லைங்களா, இந்தியாவில் வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் நான் ஜப்பான் வந்ததுக்கப்புறம் பார்த்தேன், என்னடா இது இவ்வளோ தான் நான் சைஸேன்னு நினச்சேன். அப்புறம் ஃப்ரூட்ஸ் வாங்கலான்னு போயிருந்தேன். இங்கே பார்த்தீங்களா, மேங்கோ ஒரு மேங்கோவுடைய ப்ரைஸ் மட்டும் 200 to 230 அந்த ரேஞ்சுக்கு வருங்க இந்தியன் அமௌண்ட்டுக்கு. ஒரு மேங்கோ, இந்தியாவில் எவ்வளோ மேங்கோ சாப்பிட்ருப்போம். ஸோ அந்த ரேட் பார்த்த உடனே என்னடா இவ்வளோவான்னு ஷாக் ஆயிடுச்சு. அப்புறம் இது வந்து பீன்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஹெல்தி. ஸோ அதனால் எதாவது சாலட் மாதிரி பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து நான். இங்கே ஜாப்பனீஸ் பீப்புள் நான்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் ரெடிமேட் நான்ஸே இருக்கும். இங்கே ரெடிமேட் பட்டர் சிக்கன் கறி கூட இருந்ததுங்க. இதை வாங்கிட்டு போயிட்டு ஜஸ்ட்டு ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்லாம். இங்கே இருக்கிற பீப்புள் நான் வித் பட்டர் சிக்கன் கறி ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் இது வந்து எறான்னு நினைக்கிறேன், குட்டி எறான்னு நினைக்கிறேன், அது ட்ரைடுன்னு நினைக்கிறேன், தெரியல. இது வந்து கருவாடு, குட்டி மீன் கருவாடு. இதெல்லாம் இவங்க வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவாங்க. அதாவது குக் பண்ணாமே சாப்பிட்ருவாங்க ஸ்நாக்ஸ் மாதிரி. பட் நான் வந்து சமைச்சு தான் சாப்பிடுவேன். அப்புறமா வேர்க்கடலை கலக்காலாம் இருந்தது. அது கொஞ்சம் தாங்க. அந்த கொஞ்சமே எவ்வளோ தெரியுங்களா, அதாவது 100 கிராம்ஸே 60 ருபீஸ் இந்தியன் அமௌண்ட்டுக்கு. ப்ரைஸ் பாருங்கள் எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. எனக்கு இந்த ப்ரைஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு 1 மந்த் ஆச்சு. ஐயோ என்னடா அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நான் அதுக்கு அட்ஜஸ்ட் ஆகி இந்த க்ராசரிஸ்லாம் வாங்கவே. ஸோ ரொம்ப வேரியேஷன் இருந்தது ப்ரைஸு. அப்புறம் ஐஸ்கிரீம். இது 1 லிட்டர் ஆஃப் ஐஸ்கிரீம். ப்ரைஸ் அரௌண்ட் 250 ருபீஸ் வரும் இந்தியன் அமௌண்ட்டுக்கு. ஓகே, ஐஸ்கிரீம் நல்லா டேஸ்டியாக இருந்தது இங்கே ஜப்பானில். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு ஐஸ் வாங்கினேன் இல்லைங்களா, அது வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஐஸ் கூட இருந்தது. ஐஸ் போட்டுட்டு ரூமுக்கு கிளம்பியாச்சு. அப்படியே அவங்க ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினோம். நல்லா போகும்போது ஆக்சுவலி நானும் என் ஃப்ரெண்டு தான் போயிருந்தோம். நல்லா ஜாலியாக 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே ரூமுக்கு போயாச்சு. போயிட்டு சிக்கன் வாங்கினேன் இல்லைங்களா, நல்லா சுட சுட பிரியாணி செஞ்சேங்க. நான் இந்தியாவிலலாம் சமைக்கிற ஆளே கிடையாது. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தான் சமைப்பாங்க. அந்த பிரியாணி கொஞ்சம் தண்ணியாக ஆயிடுச்சுன்னா நான் எங்கள் அம்மாவை திட்டுவேன். பட் அது நம்ம செய்யும்போது தான் அதோடைய கஷ்டம் என்னன்னு தெரியுது. ஸோ ஓரளவு நல்லாவே வந்தது பிரியாணி. ஸோ நல்லா சூடாக சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. தூங்கி எழுந்துச்சி சரி ஈவினிங் வந்து பூரி சாப்பிட்லாமா அப்படின்னு தோணி பூரி ட்ரை பண்ணேன். யூஸ்வலாக நான் சமைச்சா பூரி அப்பளம் மாதிரி தான் வரும். அது என்னவோ தெரியல, இந்த டைம் நல்லா வந்துருச்சு. எனக்கே தோணுச்சு, ஓகே குக்கிங்லலாம் இம்ப்ரூவ் ஆகிட்டோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பூரி, எக்கு, சிக்கன் கறி. யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்குமோ ஒரு லைக் போடுங்க வீடியோக்கு. அப்புறம் டெசர்ட் இல்லாமல் எப்படி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தேன் இல்லைங்களா, நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பாய்.